ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காமதேனு அக்ஷயம். நான் இன்றைக்கி சின்ன கப்பில் ஒரு கப் அளவுக்கு சாப்பாடு எடுத்திருக்கேன். இதுக்கு ஒரே ஒரு வாழைப்பழம் எடுத்திருக்கேன். நல்லா பழுத்த வாழைப்பழமாக இருந்தாலும் பரவாயில்ல. இது கூட ஒரே ஒரு ஏலக்காவோட விதையை மட்டும் தட்டிட்டு சேர்த்துக்கலாம், தோலோடு வேண்டாம். இப்போ இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இதை நல்லா பிசைஞ்சு சாப்பிட வேண்டியது தான். இது மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயமாக தான் இருக்கும், ஆனால் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். நம்ம இதில் வெள்ளை சர்க்கரைக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை கூட கலந்துக்கலாம். வீட்டில் பழுத்த வாழைப்பழம் இருந்துச்சுன்னா யாரும் இதை சாப்பிடவே மாட்டாங்க. ஆனால் இப்படி செஞ்சு கொடுத்து பாருங்கள், ஈஸியாக சாப்பிட்டுப்பாங்க. இது சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். சின்ன பசங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் இது கூட கொஞ்சம் நெய் கூட சேர்த்துக்கலாம். வாய்க்கு எதுவுமே பிடிக்காத டைமில் இல்லை ஸ்வீட் சாப்பிடணுங்கிற நேரத்தில் சட்டுன்னு ஒரே நிமிஷத்தில் இதை செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். பழத்தை ரொம்ப ஃபைனாக மசிக்கணுங்கிறது அவசியம் இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் இருந்தாலும் பரவாயில்ல. அவ்வளோதான், நல்லா மசிச்சாச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். காமதேனு அக்ஷயத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.